சோ ஆவியில் இருப்பதை சரீரத்துக்கு கொண்டு வருவதற்கு ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் எங்க வருது? ஆத்மால வருது. உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படின்றார். அப்ப ஃபெய்த் எங்க வருது? ஆவியில் இருக்கிறது ஆத்மாவுக்கு வரணும்னா, ஆவியில் இருக்க சரீரத்துக்கு வரணும். ஆத்மா ஓகே சொல்லணும். ஆத்மாவை ஓகே பண்ணி சொல்ற இடம் இருக்கு பத்தியா, இந்த இடம் தான் என்னது? ஜெபம். ஜெபம் என்பது வெளியே இருப்பதை உள்ளே கொண்டு வருவது அல்ல, உள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வருவது. கைதட்டு. அப்போ வாழ்க்கையில எதையெல்லாம் நீ கேட்க போறியோ அதெல்லாம் ஏற்கனவே உனக்குள்ள வச்சுட்டாரு. So if you are praying for receiving something, that means you don't have it yet. If you don't have it yet means you are empty. You are empty means you are a beggar. கடவுள் பெக்கரை உருவாக்கல, கடவுள் ராஜா உருவாக்குனாரு. ராஜா உருவாக்குனாலும் உன் கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப கையில வரணும்னா நீ எங்க இருந்து ரிலீஸ் பண்ணணும் சொல்லுங்க. So prayer is not receiving something from outside, it is releasing something from inside.